ரிப்போர்ட்டிங் சார் ஜாலியா ஃபேமிலியோட உட்காந்து மஜாவா பார்க்கறதுக்கு ஒரு படம் அபவுட் மை ஃபாதர் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். அப்பா பையன் பாண்டிங் தான் கதை. அதை ஒரு மாதிரி ஃபன்னா லைட் ஹார்ட்டடா டீல் பண்ணியிருந்தாங்க. ராபர்ட் டி நீரோ தான் அப்பா, என்னுடைய ஃபேவரட் ஆக்டர். அவர் படம்லாம் ஒரு படம் ஒருத்தங்க பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் அவரோட ஃபேன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக் ஆக்டர். ஐரிஷ் மேன் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கதையா இருக்கட்டும், இல்ல இன்டர்ன் இந்த படம் மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் கதையா இருக்கட்டும், வெளுத்து விடுவாப்ல. அவருடைய பையனா அவர் ஒரு பாப்புலர் ஸ்டாண்ட் அப் காமெடியன். எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னே தெரியும். செபஸ்டியன் ஒருத்தர், அவருமே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த அப்பா பையன் அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் கேப், கிளாஷ், இந்த காட்சிகள்லாம் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. இந்த படத்துல எப்படின்னா, சந்தோஷ் சுப்ரமணியன் படம் இருக்கு இல்லையா, அதுல ஜெயம் ரவி ஒரு பணக்கார ஃபேமிலி, அவர் ஜெனிலியாவை அவங்க வீட்டுக்கு கூட்டு போவார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிளாட் தான் இது. இதுல என்னன்னா, அந்த பொண்ணு அவருடைய பாய் ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போகுது. பட் அவங்க வீடு பயங்கர பணக்கார வீடு. பட் பாய் ஃப்ரெண்டோட அப்பா பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு சலூன் நடத்துறவர். அதை வச்சு நடக்கக்கூடிய ஃபன் ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல கும்பலா சாப்பிட போவாங்க. பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் பில்லே மாசத்துக்கு ஒருக்க தான் கட்டுவாங்க. செக் வீட்டுக்கு வரும், அந்த அளவுக்கு பணக்காரங்க. ஆனா நம்ம ராபர்ட் டி நீரோ மாப்பிள்ளையோட அப்பா எப்படின்னா, ஒரு ஐட்டம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணாலே ரேட் என்னன்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஸோ அதை வச்சு நடக்கக்கூடிய சில கலாட்டாக்கள்லாம் உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சில இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது தேட்டரில் நிறைய பேர் விழுந்து சிரிப்பாங்க. என்னடா அட்டு காமெடியா இருக்கு, இதுக்கு போய் இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த படம் நான் தனியா பார்த்தேன், இருந்தா கூட எனக்கு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அது டயலாக் மட்டும் கிடையாது, அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ராபர்ட் டி நீரோ செபஸ்டியனுடைய ரியாக்ஷன் செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னா, அங்கங்க 18+ டயலாக்ஸ் இருக்கும், 1-2 இடத்துல இருக்கும். சின்ன பசங்க பார்த்தா கூட டயலாக் புரியாது. ரெண்டாவது, ஒரே ஒரு காட்சியில செபஸ்டியன் தண்ணிக்குள்ள ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பாதிரியா ஒரு டவுசர் வந்துடும். டவுசரே இல்லாம அவங்க மாமனார் மாமியார் முன்னாடி தரிசனம் கொடுப்பாப்ல, அந்த ஒரு காட்சி. அதை தவிர இது படம் கிளீனா ஃபேமிலியோட பார்க்கலாம். பிளஸ் எனக்கு படத்துல பிடிச்ச இன்னொரு விஷயம், படத்துல நெகட்டிவ் கேரக்டர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலா நான் அந்த படத்தை செமையா என்ஜாய் பண்ணேன். இது ஒரு லைட் ஹார்ட்டட் படம் தான், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு பார்க்காதீங்க. அந்த டைம் ரன் டைம் less than 2 hours தான் ஓடும். அதுக்கு அப்படியே ஃபேமிலியோட ஃபன்னா உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான படம்.